தென்னாடுடைய சிவனே போற்றி. ஹர ஹர நம பார்வதி பதையே. நம் பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜியின் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையில் தொடங்கிய காசி தமிழ் சங்கமத்தின் 4ஆம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு மாண்புமிகு துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம் தமிழ்நாட்டின் ஆளுநர் மேதகு திரு RN ரவி அவர்களும் வர இருக்கிறார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் மத்திய அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்களையும், மத்திய இணையமைச்சர் மதிப்பிற்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்களையும், மத்திய மாநில அரசின் அனைத்து நிர்வாகிகளையும் இந்த விழாவிற்கு எங்கள் வரவேற்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும், ஊடக நண்பர்களையும் மத்திய கல்வித்துறை, பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி மற்றும் IIT மெட்ராஸ் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இங்கு கடலாய் திரண்டிருக்கும் காசி தமிழ் சங்கமத்தின் பிரதிநிதிகளையும், உத்தரப்பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ் கற்க வந்திருக்கும் மாணவர்களையும் இந்த புனிதமான ராமேஸ்வர க்ஷேத்திரத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். उत्तर प्रदेश से तमिल भाषा सीखने के लिए आए हुए प्रिय छात्रों को हार्दिक स्वागत करता हूं. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதில் உதவிய அனைத்து தன்னார்வர்களையும் மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை ஆணையர், மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு துறையின் இந்த ஆலயம் வளாகத்தின் நிர்வாகிகளையும் மற்றும் அனைத்து துறை நிர்வாகிகளையும் வரவேற்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். 2500 வருடங்கள் முன்பாகவே பகவான் ஆதிசங்கரர் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் தன் துவாதச லிங்க ஸ்தோத்திரம் மூலமாக ஒரு உன்னதமான தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார். காசி விஸ்வநாதர் பற்றி அவர் எழுதும்போது, சானந்தமானந்த வனே வசந்தம் ஆனந்த கந்தம் ஹத பாப பிருந்தம் வாராணசி நாதம் அநாதநாதம் ஸ்ரீ விஸ்வநாதம் சரணம் பிரபத்யே. ராமேஸ்வரம் ராமநாதர் பற்றி அதே ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ தாமிரபர்ணி ஜலராச யோகைஹி நிபத்த சேத்தும் நிஷ பில்வ பத்ரைஹி ஸ்ரீ ராமச்சந்திரேன சமர்ச்சிதம் தம் ராமேஸ்வராக்கியம் சததம் நமாமி என்று காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் உள்ள ஒரு உன்னதமான ஒரு சேர்க்கையை கொடுத்திருக்கிறார். இத்தகையான வடக்கு தெற்குக்கான தெய்வீக பந்தத்தை வலிமைப்படுத்தும் வகையில் இந்த காசி தமிழ் சங்கமமானது தெய்வீகம், வணிகம், தேசியம், கலாச்சாரம், மொழி, ஆன்மீகம் போன்ற பல வடிவங்களில் கடந்த 3 வருடமாக மிக கோலாகலமாக நடந்து முடிந்தது. அதே உற்சாகத்துடன் இந்த 4ஆம் வருட காசி தமிழ் சங்கமமானது அரங்கேறியுள்ளது. இது பல வருடங்களுக்கு தொடரும் என்பதில் நம் எல்லோருக்கும் எந்த ஐயமும் இல்லை. இந்த காசி தமிழ் சங்கமம் என்ற குடும்பமானது 6000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டது என்று அறியும் போது நம் அனைவருக்கும் ஒரு தனி உற்சாகம் உண்டாகிறது. இந்த உற்சாகத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும் நம் பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு பலத்த கரகோஷத்துடன் நம் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். ஹர ஹர மகாதேவா. ஓம் நம சிவாயா. நன்றி, வணக்கம். வாழ்க காசி தமிழ் சங்கமம். நெஞ்சம் அள்ளி
கொஞ்சம் வெஞ்சு போல் கொண்ட அஞ்சுகம் தமிழுக்கு நாம் கொண்டாடும் பார்போற்றும் பாரத திருவிழாவாம் காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்று வரலாறும், வாரணாசி மன்னன் குரங்கு கைவாணன் என்கின்ற காப்பியமும், மீனாட்சி பிள்ளை தமிழ் தந்த குமரகுருபரர் காட்டிய பக்தி இலக்கியமும், முண்டாசு கவி பாரதி சொன்ன நவீன இலக்கியமும் என பன்முகமாய் நமக்கு வெளிப்பட்ட காசி மாநகரம் தன் இன்முகத்தோடு தமிழகத்திலிருந்து சென்ற சொந்தங்களை வரவேற்று பசுமை மாறா நினைவுகளின் தொகுப்பு இந்த குறும்படம். May now request the deck to play the short film on KTS. நம்பிக்கையின் வண்ணங்களால் சூழ்ந்து பக்தி, கொண்டாட்டம், உணவு வகைகளின் நறுமணம், நடனம், இசை ஆகியவை நிரம்பியிருந்த இடம். தெய்வீக காட்சி அனைவரின் இதயத்தையும் கவர்ந்த ஒரு இடம். ये सेलिब्रेशन वास्तव में भारत की वीरताओं और विशेषताओं का सेलिब्रेशन है और इसलिए काशी तमिल संगमम अपने आप में विशेष है, अद्वितीय है. காசி தமிழ் சங்கமம் 4.0 உலகின் தொன்மையான நகரமும் உலகின் தொன்மையான மொழியும் ஒன்றை ஒன்று சந்தித்த இடம். வணக்கம் காசி என்ற முழக்கம் எல்லா திசைகளும் ஒலித்துக் கொண்டிருந்தது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வலிமை மிக்க வரிகளை உலகே கண்டுணர்ந்தது. काशी भक्त तुलसी की धरती तो तमिलनाडु संत तिरुवल्लुवर की भक्ति भूमि. आप जीवन के हर क्षेत्र में, लाइफ के हर डायमेंशन में काशी और तमिलनाडु के अलग अलग रंगों में इस एक जैसी ऊर्जा के दर्शन कर सकते हैं. காசி தமிழ் சங்கமம் 4.0வின் தொடக்க விழாவை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்தர் பிரதான் ஆகியோர் துவக்கி வைத்தனர். மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் காணொளி வாயிலாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த துவக்க நிகழ்வு 2 பண்டைய நாகரீகங்களின் அர்த்தமுள்ள சங்கமமாக மாறியிருந்தது. காசி தமிழ் சங்கமத்தின் 4வது பதிப்பின் கருப்பொருள் தமிழ் கற்கலாம். வெறும் பாடமாக மட்டுமல்லாமல் ஒரு உயிருள்ள கலாச்சார பாலமாகவும் மாற்றிய ஒரு கருப்பொருள். காசி தமிழ் சங்கமத்தின் இந்த பதிப்பில் தமிழ்நாட்டிலிருந்து 1400க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் காசியின் புனித பூமிக்கு வந்தபோது அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாணவர்கள், ஆசிரியர்கள், மகளிர் குழுக்கள், விவசாயிகள், கைவினைஞர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள், ஆன்மீக அறிஞர்கள், அனைத்து வயதினரும் ஒவ்வொரு பிரிவினரும் பிரதிநிதிகள் அற்புதமான கங்கா ஆர்த்தியை கண்டுகளித்தனர். காசியின் கோயில்களின் ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தனர். அயோத்தியின் புனித சக்தியை தங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டனர். நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி பார்க்கல. ஏதோ காசி தமிழ் சங்கமாக கூப்பிட்டாங்க அப்படின்றத வந்திருந்தோம். ஆனால் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த காசி விஸ்வநாதர் என் வாழ்க்கையில் திரும்ப தரிசனம் கிடைக்குமான்னு அது விஸ்வநாதருக்கு தான் தெரியும். ஆனா இந்த புண்ணியம் எல்லாம் அந்த காசி தமிழ் சங்கத்துக்கே சேரும். இந்த ஆண்டு கருப்பொருளின் ஒரு முன்னெடுப்பாக காசியின் பள்ளிகளில் தமிழ் மொழி கற்பித்தல் முயற்சி தொடங்கப்பட்டது. 50 தமிழ் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு தமிழ் பேசவும், அதை புரிந்து கொள்ளவும், அதன் கலாச்சார அம்சத்தை உணரவும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த தருணம். मुझे बहुत खुशी हो रही है कि मुझे मैम से कुछ तमिल सीखने के लिए मिला. कुछ नया शब्दों को, कुछ नए भाषा की अनुभव मुझे हुई. अब मैं बता सकती हूँ कि मैं अपना परिचय और अपना कुछ मैं तमिल में दे सकती हूँ. वड़क्कम काशी इन पैर एस कुशवाहा आओ तमिल सीखे तमिल करकल्लामा करक कसदर कर्पवै कत्रपिन निरक अदकुर्त तगा, जिसका अर्थ ये है जो बात सीखने योग्य हो उससे हमें बिना गलती के सीखना चाहिए और उसे हमें अपने जीवन में उतारना चाहिए, क्योंकि सच्ची शिक्षा वही है जो हमें आचरण में दिखाई दे. नंढी. வட இந்தியாவிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு 15 நாள் கற்றல் சுற்றுலாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். காசி தமிழ் சங்கமம் 4.0
ஒரு கலாச்சார விழாவாக மட்டுமல்லாமல் அறிவுக்கான தளமாகவும் இருந்தது. ஆயுர்வேதம் மற்றும் சித்த மரபுகள், தொழில் முனைவு, புதுமை, கலை, கலாச்சாரம், நீதி மற்றும் மொழி குறித்த அர்த்தமுள்ள உரையாடல்கள் இங்கு நடைபெற்றது. வட இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் பாரம்பரிய கலைகளின் சங்கமம் கொண்டாட்டத்தின் மையமாக அமைந்தது. பல்வேறு அமைச்சங்களால் அமைக்கப்பட்ட அரங்குகள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தன. தமிழ்நாட்டின் நடனங்களும் காசியின் மெல்லிசைகளும் ஒரே தாளத்தில் மக்கள் மனதில் ஊடுருவி சென்றது. தேசிய புத்தக அறக்கட்டளை ஏற்பாடு செய்த யோகா, கலை, வடிவமைப்பு மற்றும் புத்தகங்கள் குறித்த நிகழ்ச்சிகள் இளைஞர்களின் மனங்களில் படைப்பாற்றலை தூண்டின. வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான பண்டைய கலாச்சார பாலத்தை அகஸ்தியர் யாத்திரை மீண்டும் ஒருமுறை புதுப்பித்தது. இன்று காசி தமிழ் சங்கமம் 4.0வின் நிறைவு விழா நிகழ்வில் இந்த சங்கமம் காசியின் நதிக்கரையிலிருந்து ராமேஸ்வரத்தின் கடற்கரை வரை பயணித்துள்ளது. வடக்கின் உணர்வு தென்னகத்தின் ஆன்மீக ஒழுக்கத்துடன் சங்கமிக்கும் இடமாக அமைந்தது. மேலும் இந்தியாவின் நிரந்தர ஒற்றுமை ஒவ்வொரு திசையிலும் தனது முழக்கத்தை இயற்றிக் கொண்டிருக்கிறது. ஹர் ஹர் மகாதேவ். என்ன ஒரு அற்புதமான காணொளி. அடுத்தபடியாக, வயல்வெளிகளிலே நெல்லை விதைப்பதை போல உங்கள் இதய வெளிகளிலே சொல்லை விதைக்கும் பண்பாளர், அதட்டி பேசாத அன்புக்குரியவர் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் வரவேற்கிறோம். भारत माता की, भारत माता की, भारत माता की. जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. காசி தமிழ் சங்கமம் 4வது நிறைவு விழா நிகழ்ச்சியில் இங்கு வருகை தர இருக்கின்ற மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன்ஜி அவர்களே, மாண்புமிகு தமிழக ஆளுநர் மரியாதைக்குரிய திரு RN ரவிஜி அவர்களே, மாண்புமிகு மத்திய கல்வித்துறை அமைச்சர், கடந்த 4 வருடங்களாக காசி தமிழ் சங்கமத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற உயர் திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களே, மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் திரு தர்மன் அவர்களே, ஐயா திரு GK வாசன் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, ஐஐடியினுடைய டைரக்டர் திரு காமகோடி அவர்களே, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு அஜித் குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சான்றோர்களே, ஆன்றோர்களே, பெரியோர்களே, காசியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவரையும் அன்போடு ராமேஸ்வரத்திற்கு வரவேற்கின்றோம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவன் அடிசேராதார். இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களே பிறவி பெருங்கடலை கடப்பார்கள், சேராதவர்களால் கடக்க இயலாது என்று ஐயன் வள்ளுவனின் திருக்குறள் நமக்கு உணர்த்துகிறது. அதற்கேற்க தங்களது பிறவி பலன் அடைகின்ற நோக்கில் காசி தமிழ் சங்கம் என்ற இந்த கலாச்சார திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் தமிழக மக்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2022 தன்னுடைய சொந்த தொகுதி வாரணாசியில் காசி தமிழ் சங்கமத்தை தொடக்கி வைத்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த காசி தமிழ் சங்கமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரே பாரதம் உன்னத பாரதம், ஏக் பாரத் சேஷ்ட பாரத் என்ற அந்த அருமையான திட்டத்தின் கீழே காசி தமிழ் சங்கம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் கூட தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது 4வது காசி தமிழ் சங்கமம். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள உறவு, காசிக்கும் தென்காசிக்கும் உள்ள உறவு,
காசிக்கும் நம்மளுடைய மயிலாப்பூருக்கும் உள்ள தொடர்பு, இப்படி காசி பல 100 ஆண்டுகளாக தமிழகத்தின் மேல் இணைப்பிரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது. காசியை பற்றி நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் கூட மிக சிறப்பாக இடம்பெற்று காசியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதே போல மகாபாரதத்திலும் ஆரவான், பொன்னுருவி, ஆரவல்லி, சூரவல்லி பாத்திரங்கள் யாவும் நம்முடைய தமிழகத்தின் அடிப்படை கொண்ட புராணங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சங்க இலக்கியங்கள் குறிஞ்சித்திணை காசி நகரை பதிவு செய்து போற்றி புகழ்கிறது. தெருவின்கண் காரணமின்றி கலங்குவார் கண்டு நீ வாரணவாசி பதம் பெயர்தல் எதில் நீ நின் மேல் கொள்வது எவன். இங்கு வாரணவாசி என குறிப்பிடுவது வாரணாசி செல்வோருக்கு முக்தி கிடைப்பதாக இந்த பாடல் சொல்கிறது. 8 தொகை கலித்தொகையிலும் காசி நகரை பற்றி குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது. நாயன்மார்கள் ஒருவரான அப்பர் சுவாமிகள் என போற்றப்பட்ட திருநாவுக்கரசர் தமிழ் சிவபெருமானே வாரணாசியில் காசி விஸ்வநாதர் அருள் பளிப்பதாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். முருகபெருமானின் புகழ்பறிப்பு அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளி செய்த திருப்புகழிலும் காசியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள உறவு, காசி ஒவ்வொருவருடைய வாழ்நாளிலும் கூட இங்கிருப்பவர் காசிக்கு செல்வதும், காசியில் இருப்பவர்கள் ராமேஸ்வரத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்நாள் கனவாக இருக்கிறது. அந்த கனவை தீர்க்கும் விதமாக இந்த காசி தமிழ் சங்கமம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழ் பண்பாட்டை உலகம் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். கடந்த வருடங்களில் 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போலதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில் முழங்கி தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் பெருமை சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜல்லிக்கட்டிற்கு ஒரு பிரச்சனை வந்தது, அவர் தலையிட்டு ஜல்லிக்கட்டுவை நமக்கு உறுதி செய்து கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இந்த வருடம் தமிழ் கற்கலாம் என்ற முழக்கத்தோடு காசி தமிழ் சங்கம் 4வது பதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து ஆசிரியர்கள் சென்று வாரணாசியில் தமிழ் கற்றுக் கொடுத்தார்கள். அங்கிருந்து 300 பேர் இங்கு வந்து தமிழ் கற்றுக்கொண்டு அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். அருமையான இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழ் இலக்கியத்தின் பெருமையை நம்மளுடைய பிரதமர் அவருடைய சொந்த தொகுதியில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த அருமையான நிறைவு நிகழ்ச்சியில் உங்களோடு சார்பாக, தமிழகத்தின் சார்பாகவும், தமிழக மக்கள் சார்பாகவும் பிரதமர் அவர்களுக்கும், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களுக்கும் உங்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அவர்களுக்கு நன்றி. Education shapes not only minds but the moral and cultural character of a nation. It is now my privilege to invite Shri Dharmendra Pradhan, the Honorable Union Minister of Education, to address this august gathering. Under his leadership, India's education ecosystem is being strengthened to reflect both ancient wisdom and modern aspirations. Over to you, sir. Sri C.P. Radhakrishnan ji, Honorable Vice President of India, who will be joining soon. Sri Thiru R.N. Ravi ji, Honorable Governor of Tamil Nadu. My dear friend, Dr. L. Murugan ji, Honorable Minister of State, Government of India. Sri Nayanar Nagendran ji, MLA. Sri R. Dharmar ji, MP. Sri Bhasan ji, Honorable Member of Parliament, Rajya Sabha. Professor V. Kamakoti, Director IIT Madras, Professor Ajit Chaturvedi ji, Vice Chancellor BHU, Sri Vinit Joshi ji, Secretary Higher Education, Srimati Bhanati Srinivasan, Honorable MLA, Tamil Nadu Assembly, Srimati C.K. Saraswati, Honorable MLA, Sri M.P. Gandhi, Honorable MLA, Sri Kesavan Vinayakan ji, Organizing Secretary, Bharatiya Janata Party, Tamil Nadu. Namaste Rameshwaram. Namaste
Vanakkam Kasi. Kasikum Rameswaratukum Iduya Ullu Toda Urkaka Ramanesen Saki. KTS 4.0 Nigalchial Tamil Karkalam Oru Pudiya Padipub Mahakavi Bharatyar Te Madhura Tamilesh Ulugam Elam Parabum Bage Saidal Benudum Endur Sonara Ade Namudu Bharatara Pramadar Narendra Modi ji Abargal Kasi Tamil Sangamam Moolam Nirovetri Karuki Kirar. Friends, these words capture the civilizational standing and harmony. Kasi Tamil Sangamam draws from these same civilizational ethos. Throughout his public life, the Honorable Vice President has upheld the ideas of dialogue, balance and mutual respect. These are the values that define India's civilizational journey, and they are the values that this Sangamam seeks to reaffirm. Kasi Tamil Sangamam was conceived under the leadership of Honorable Prime Minister Narendra Modi ji. His vision was clear and purposeful. He saw Kasi Tamil Sangamam as a civilizational initiative, not merely a cultural program. Its intent is to strengthen the emotional and cultural unity of nation by reconnecting people with India's living traditions. The idea was simple yet profound. India's language, regions and traditions are not isolated strands but interconnected seams to one civilization. In words of Honorable Prime Minister, India is not merely a collection of regions or linguistic zones, but a living civilizational state built on millennia of shared culture, philosophical and ethical heritage. And it is the civilizational idea that Kasi Tamil Sangamam brings to life, not as an abstract concept, but as a lived and shared experience. Friends, it is therefore fitting that we gather today Rameswaram, a land where devotion is guided by knowledge and faith is anchored in philosophy. This is not merely sacred geography, it is civilizational testimony. Here, Maryada Purushottam Sri Ram worshipped Lord Shiva, reminding us that India's spiritual traditions have always been marked by mutual respect. These ethos continue to define who are we as a civilizations. It is visible in the enduring relationship between Kasi and Tamilagam, a relationship that is neither occasional nor symbolic, but a continuous civilizational flow that has endured across centuries. Ideas travel freely across Bharat through sages and scholars and through temples and texts, through language, music, architecture and ethics. From legacy of Rishi Agastya to timeless wisdom of Tirukural, Tamil civilization has shaped India's moral, intellectual and spiritual life. Let me start this with clarity and respect. Tamil civilization is not regional, it's a foundational to Bharat's civilizational journey. Friends, the theme of Kasi Tamil Sangamam 4.0 is Learn Tamil, Tamil Karakalam. This scheme reflects a clear civilizational intent. Learning Tamil is not limited to acquiring a language. It's open to gateway to India's ancient wisdom. Tamil evolved as a language to knowledge, scholarship and lived philosophy. Through Tamil, one encounters tradition of thoughts on ethics and governance, and engages with ideas in mathematics, astronomy and gains insight into medicine, ecology, architecture, literature and social organizations. Tamil literature carries the intellectual labor of centuries. It preserves knowledge across subject and connect learning with lived experience. This continuity thought is part of wider civilizational framework, Jnana Parampara of living and continuous lineage of knowledge. Within this tradition, knowledge was never treated as isolated discipline. It flows as a continuous stream from teacher to student, from text to practice, from generation to generation. Language was the carrier of this knowledge. When living knowledge traditions endure our centuries, it doesn't remain confined to text and alone. The long corridors, precise proportions, deliberate geometry and thoughtful alignment are not merely artistic involvement. This is the spirit of Kasi Tamil Sangamam to seek reconnect with.
The book released today on the Ramar temple in Tamil Nadu on woods and carving and Rishi Agastya and Agamic traditions reflect this commitment to documenting living traditions. Friends, this commitment to inclusion where heritage belongs to all lies at the heart of initiatives like Kasi Tamil Sangamam and reflect the spirit of National Education Policy 2020. Language, arts, philosophy and ethics are not optional elements of education. They shape thinking, character and values. At the same time, the true custodians of the civilizational confidence are our young people. It asks them to integrate both with confidence and responsibility. And it is this generation that will shape India's journey ahead. As we move toward the Viksit Bharat 2047, development cannot be measured by the economic indicators alone. The clarity shapes innovation, leadership and future of this nation. As we conclude here is Rameswaram, let us reaffirm the simple belief. India's unity grows stronger when diversity is respected, knowledge is shared and civilization is carried forward with humility. Ningal anda sangamital kalandu iruduppa ekanku migilichi. Ore Bharatam urnata Bharatam. Vanakkam Rameswaram, Vanakkam Kasi, Vanakkam Kasi Tamil Sangamam. Bharat Mata Ki! Bharat Mata Ki! Bharat Mata Ki! Thank you. Ladies and gentlemen, great institutions are built not merely by structure, but by the stature of those who grace them. We are privileged to announce the participation of the Honorable Vice President of India, the second highest constitutional authority of our great nation, whose presence today adds profound dignity and significance to this august gathering. May I request everyone to kindly rise for the national anthem, followed by Tamil Thai Vazhuthu. To kindly start with the national anthem, followed by Tamil Thai Vazhuthu. நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தேக்கணமும் மதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. National anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा धव शुभ नामे जाहे धव शुभ आशीष माहे गाहे धव जय
Kindly be seated. உதட்டு விளிம்புகளில் உயிர்மெய் எழுத்துக்களை உச்சரிக்க தொடங்கியதும் கலைந்து போன தொண்டன் கூட சளைத்து கொள்ளாமல் கண்கள் கனிய காத்திருந்து கரம் கூப்பும் பண்பாளர், நெல்லை சீமையின் சொல்லால் நல்லோர் இதயத்தை வெற்றி கொண்ட தமிழாளர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே, மேதகு ஆளுநர் நமது RN ரவி அவர்களே, பாண்டிச்சேரி மாநில ஆளுநர் அவர்களே, நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காசி தமிழ்ச்சங்கம் முடிவு நாளாக ராமேஸ்வரத்திலே நடைபெறுகிறது. தமிழனுக்கென்று கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே காசிக்கும் நமக்கும் நிறைய இருந்திருக்கிறது. ஆனால் தமிழை உலகெங்கும் கொண்டு இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவராக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் என்றால் இனிமை என்று பொருள். தமிழுக்கும் அமுதென்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கும் மேல். தால் பால் தமிழ் பால், பாலுக்கும் தமிழென்று பொருள். எல்லாமே தமிழாக இணைக்கின்ற தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழை வேறு யாரும் முன்னிறுத்தாத நிலையில் அயோத்திக்கு போனாலும் ஐநா சபைக்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகின்ற ஒரே தலைவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மதுரையிலே தமிழ்ச்சங்கம் கண்டோம், இடைச்சங்கம் கண்டோம். அது பாண்டிய மன்னனுடைய காலத்தில் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு பாண்டிய மன்னனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தை உலகெங்கும் இன்றைக்கு பரப்பி காட்டினார். சோழனாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். பாண்டிய மன்னனாக, சோழ மன்னனாக, இந்திய நாட்டின் வாழும் மூவேந்தர்களாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். தமிழ் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு கட்டமைப்பு உண்டு. எப்படி ஒரு கட்டிடத்திற்கு பில்லர்கள் முக்கியமோ அதே மாதிரி எழுத்து, சீர், அடி, தொடை என்கின்ற இலக்கண கட்டுப்பாடுகள் உள்ள ஒரு மொழி. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி. அதனால்தான் இந்த மொழி இன்னும் சாகாவரம் பெற்றிருக்கிறது. அதிலையும் இன்றைக்கு ஆண்டவனுடைய வடிவாக இன்றைக்கி நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது தமிழை இன்னும் போற்றி மகிழ்ந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் தமிழை பயிற்றுவிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கருப்பொருளாக 4வது ஆண்டு தமிழ்ச்சங்கத்தில் இன்றைக்கு கருப்பொருளாக எல்லா மாநிலங்களிலும் தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு போன்ற பல இலக்கியங்களை கொண்டவை, 50 காப்பியங்களையும் கொண்டவை. அப்படிப்பட்ட தமிழ் தாயை போற்றுவதற்கு நமது பாரதத்தில் உலகத்திலே மிகப்பெரிய தலைவனாக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் சொன்னால், ஒவ்வொரு தமிழனும், உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழனும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போற்றி மகிழ வேண்டும். நன்றி, வணக்கம். Thank you, sir. At this solemn moment, we would now like to felicitate the Honorable Vice President of India, Shri C.P. Radhakrishnan, for which I request Shri Dharmendra Pradhan Ji, Honorable Union Minister of Education, to kindly felicitate the Honorable Vice President. Thank you, sir.
It is now my honor to invite Sri R.N. Ravi, the Honorable Governor of Tamil Nadu, to address this distinguished gathering. His steadfast commitment to the national integration, cultural harmony, and constitutional values continues to inspire public discourse. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு பாரத் குடியரசு துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே, மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே, மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் மரியாதைக்குரியவர்களே, காசியில் இருந்து இங்கே வந்த 300 மாணவ செல்வங்களே, இங்கே கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நண்பர்களே, இன்று காசி தமிழ் சங்கமம் KTS 4.0 திருவிழாவின் நிறை நாள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது காசி தமிழ் சங்கமம் திருவிழா. ஒவ்வொரு ஆண்டுக்கும் மேலும் மேலும் பிரபலக்கும் வருகிறது. இந்த விழாவால் தமிழ் மக்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். காரணம், காசி தமிழத்திற்கு ஆணைப்பு பல 1000 ஆண்டுகள் பழமையானது. காசி ராமேஸ்வரம் திறக்க ஆணைப்பு பல 1000 ஆண்டுகள் பழமையானது. ஸ்ரீராமர் காலத்தோண்டு உள்ளது. சிவ பெருமான் மீதான பக்தி தமிழ் நாட்டு தமிழ் மக்களின் முக்கிய கலாச்சாரம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டுடைய அறைவா போற்றி. அதனால் இந்த வருடம் தமிழ் கற்கலாம் என்பதை இந்த திருவிழாவின் கருத்தாக்கம். இந்த ஆண்டு 1000 கணக்கான மாணவர்கள் பாரதத்தில் பல்வேறு பகுதிகளில் 1000 கணக்கான மாணவர்கள் தமிழ் கற்கிறார்கள். 300 மாணவர்கள் காசியில் இருந்து இங்கே வந்து ஹிந்தி பேசும் மாணவர்கள் தமிழ் கற்கிறார்கள். தமிழ் மொழி பழமையான மொழி, சக்தி வாய்ந்த மொழி, மிக அழகான மொழி. இது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நண்பர்களே, தமிழ் மொழியின் பிரபலக்கும் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமைக்கும் பாரத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த போல வேறு யாரும் செய்தில்ல. இதற்காக தமிழ் மக்கள் சார்பாக நான் மாண்புமிகு பாரத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இதய கனிந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நண்பர்களே, மாண்புமிகு பாரத் குடியரசு துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே நம்மோடு இருக்கிறார். அவர்கள் தமிழ்நாடை சேர்ந்தவர், நம்மில் ஒருவர். தமிழ் மக்களின் இதய துடிப்பை அவர் நன்றாக தெரியும். இரவும் பகலும் நமது மாநிலத்தில் முன்னேற்றாக அவர்கள் உழைக்கிறார். இதற்காக தமிழ் மக்கள் சார்பாக, காசி மக்கள் சார்பாக நமது பாரத துணை ஜனாதிபதி மாண்புமிகு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம், மீண்டும் நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you, Your Excellency, for your profound and thought-provoking address. அடுத்தபடியாக வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாட்டிலிருந்து இன்று வானளாவி அதிகாரம் கொண்டாலும் தமிழகத்தின் தலைமகனாய் உயர்தனி செம்மொழியின் பிரதிமுகமாய் திகழும் தகைசால் பண்பாளர் வேல்கொண்ட குமரன் போல் தமிழ் கொண்ட தரனை போற்றும் மேதகு துணை குடியரசுத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை விழா பேரூரரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். मैं भारत माता के पवित्र चरणों को स्पर्श करता हूँ और उनको प्रणाम करता हूँ. எல்லாம் சிவமயம். எல்லோருக்கும் என் நெஞ்சத்திலிருந்து ஆழத்திலிருந்து எழுதுகின்ற வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி இந்த தேசம் வாழ்க என்று சொல்வதால் நாம் தமிழுக்கு எதிரானவர்களா? இல்லை. எப்படி தேசம் நம்முடைய ஒரு கண் என்று சொன்னால் இன்னொரு கண் தங்க தாய் மொழி நம்முடைய தமிழ்தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த இனிய விழாவில் மோடி அவர்கள், நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். தொன்மையான காசி நகரமும் உலகத்தின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழும் இணைகிறது என்று சொன்னால்தான் அது காசி தமிழ் சங்கமம் என்று சொன்னார்கள். அந்த விழாவினுடைய 4வது ஆண்டு நிறைவு விழா தமிழ் மண்ணிலே, அதுவும் சிவமயமான ராமேஸ்வரத்தில் எந்த அப்துல் கலாம் அவர்களை இந்த புண்ணிய பூமி தந்ததோ அந்த மண்ணில் கொண்டாடுவது நம் அனைவருக்குமே பெருமை. அந்த இனிய விழாவில் மிக சிறப்பாக தமிழில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்களே, சிறிய வயதாக இருந்தாலும் கல்வி சீரமைப்பில் இந்த நாட்டில் என்னுடைய
கல்வி தரத்தை உயர்த்துவதில் தன்னிகரல்லாமல் செயல்படுகின்ற நம்முடைய மத்திய கல்வி அமைச்சர் பாசத்திற்கினிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே, நம்மில் ஒருவர் இன்றைக்கு டெல்லியிலே மத்திய அரசில் தமிழகத்தின் சார்பாக சிறப்பாக பணியாற்றுகின்ற நம்முடைய மத்திய இணையமைச்சர் முனைவர் எல் முருகன்ஜி அவர்களே, அருமை சகோதரர் ராஜ்யசபாவிலே என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற அருமை சகோதரர் திரு தர்மர் எம்பி அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்திய தேசம் விஞ்ஞானத்தில் இன்றைக்கு உலகோடு போட்டி பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையை தன் மனதிலே கொண்டு இந்திய விஞ்ஞான கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக அரும்பாடுபட்டு வருகின்ற ஐஐடி மெட்ராஸினுடைய இயக்குனர் பேராசிரியர் திரு வி காமகோடி அவர்களே, நம்முடைய அருமை சகோதரர் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர் அவர்களே, அருமை சகோதரர் துணைவேந்தராய் சிறப்பாக பணியாற்றுகின்ற அஜித் குமார் சதுர்வேதி அவர்களே, என் உயிரினும் மேலான எனது அருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை உரித்தாக்கி, காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க இயலாத உறவை கொண்ட இரண்டு புனித நகரங்கள். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கத்தினுடைய தொடக்க விழா இந்த ஆண்டு காசியிலே என்று சொன்னால், நிறைவு விழா நம்முடைய தமிழ் மண்ணில் புண்ணிய பூமியாம் ராமேஸ்வரத்தில் நடைபெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக இந்த விழா நடைபெற்று வருகிறது. ராமேஸ்வரம் மண்ணில் இந்த இரண்டு ஒளி விளக்குகள் காசியும் தமிழகமும் சங்கமிக்கின்ற மாபெரும் விழாவாக இது நடைபெறுகிறது. காசி உலகின் ஆன்மீக தலைநகர் என்று சொன்னால், பாரதத்தின் நீண்ட நெடிய வரலாற்றில் அதனுடைய பண்பாட்டு மையமாக அது அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து ஒலித்து வருகிறது. அங்கே நாலடியார்களின் தேவாரமும் திருவாசமும் ஒலிக்கிறது என்று சொன்னால், அதே நேரத்திலே கபிரின் பக்தி பாடல்களும் அங்கே ஒலிக்கிறது. அத்தகைய மகத்தான திருத்தலம்தான். நான் சொன்னேன் எல்லாம் சிவமயம் என்று சொன்னேன். அதனால்தான் காசியும் ராமேஸ்வரத்திலும் மகத்தான சிவாலயங்கள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. நிறைய பேர்த்துக்கு வரலாறு தெரிவதில்லை. முகலாய மன்னர்கள் காசி ஆலயத்தை அழித்தொழித்த போது தமிழகத்திலிருந்தும் பாண்டிய நாட்டிலே இருந்தும் பெருந்திரளாக வீரர்கள் அந்த மகத்தான புண்ணிய பூமியை மீட்டெடுப்பதற்காக போர் புரிவதற்கு சென்றார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு. அப்படி நாட்டின் எந்த மூலையில் நம்முடைய தர்மத்திற்கு, நம்ம நாட்டினுடைய தன்மானத்திற்கு இழுக்கென்று வருகிற பொழுது நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். அதனால்தான் மகாகவி பாரதி சொன்னான், செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று சொன்னான். நான் எத்தனை மொழிகளை நாம் பேசினாலும் அத்தனை மொழிகளிலும் இருக்கின்ற ஒரே அர்த்தம், தர்மத்தின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த தத்துவம் தான் இன்றைக்கு இந்திய தேசத்தையே ஒருங்கிணைந்த தேசமாக மாற்றி இருக்கிறது. பாரதி சொன்னான், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்கம் மராட்டியர்தம் கவிதை கொண்டு
சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று சொன்னான். அவனுடைய உணர்வுகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். அவன் இந்த தேசத்தை பற்றியுமே சிந்தித்திருக்கிறான். இங்கே இருந்து எட்டயாபுரத்திலே இருந்து ஒரு கவி காசிக்கு சென்றதோடு மட்டுமில்லாமல் காசி அரசவையிலும் அலங்கரித்திருக்கிறான் என்று சொன்னால் எத்தகைய பெருமையை அவன் தமிழர்களுக்கு பெற்றுத்தந்திருக்கிறான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த பாரதி கண்ட கனவு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையால் கூர்மையான திட்டங்களால் நிறைவு பெற்று கொண்டு வருகிறது. எந்த திட்டமாக இருந்தாலும் அது தமிழனுடைய பெருமை நிலைநாட்டுகின்ற வகையிலும் இருக்கிறது, இந்திய தேசத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுகின்ற வகையிலும் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, கடந்த நவம்பர் 30 ஒளிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் இந்த காசி தமிழ் சங்கமத்தை பற்றி மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். அவர் அதில் மிக அழகாக குறிப்பிட்டது தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, தமிழ் மொழி மேன்மையானது, பாரத தேசத்தினுடைய பெருமைகளில் ஒன்று தமிழ் மொழி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு இந்த காசி சங்கமத்தின் மூலமாக தமிழை கற்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை இந்த தேசத்திற்கு தந்திருக்கிறார்கள். எண்ணற்றவர்கள் தமிழை கற்க வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய ஆளுநர் அவர்கள் மிக அழகாக தமிழை பேசிய போதுதான் எனக்கும் இந்தியை கற்றுக்கொண்டு அவரளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அது இந்தியிலே பேச வேண்டும் என்கின்ற உணர்வு வந்தது. இதற்கு முந்தைய காசி தமிழ் சங்கம் நிகழ்வுகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த காசி நகரத்துக்கு இருக்கின்ற பெருமைகளில் ஒரு மகத்தான பெருமை எது தெரியுமா? அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது அங்கே அதற்கு தினந்தோறும் தேவையான பூஜை பொருள்களை எடுத்துச் செல்வது ஒருவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஒருவர் யார் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்குத்தான் அது அளிக்கப்பட்டது. அருமை சகோதரர்களே, நான் கடந்த மாதம் காசி மாநகரத்துக்கு சென்றிருந்தேன். நம்முடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எல்லாம் அங்கு ஒரு சத்திரத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த பழைய சத்திரத்திலும் நான் தங்கி இருக்கிறேன். அந்த பழைய சத்திரத்திலும் நான் உணவருந்தி இருக்கிறேன். அவர்கள் என்னை அழைத்தார்கள், நீங்கள் வந்து காசி மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய சத்திரம் புதிதாக கட்டியிருக்கிறோம். தமிழர்கள் காசிக்கு வருகிற பொழுது அது தங்குவதற்காக அது கட்டப்பட்டு இருக்கிறது, அதை திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அங்கே சென்றபோது தான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடம் சில கைவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. சகோதரர்களே, நம்முடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எல்லாம் பிரதமரை சந்தித்தார்கள். பிரதமர் சொன்னார், நீங்கள் முதலமைச்சரை சென்று பாருங்கள். முதலமைச்சரை சந்தித்தார்கள். எல்லா விவரங்களையும் எடுத்து சொன்னார்கள். உடனடியாக முதலமைச்சர் செய்தது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள், உங்களுடைய ஆவணங்கள் சரியா என்று சரிபார்க்கப்படும். உண்மையிலேயே அது உங்களுக்குத்தான் பாத்தியப்பட்டது என்று சொன்னால் அந்த நிலம் உங்களை தவிர வேறு யாருக்கும் செல்லாது, அது உங்களுடைய கைக்கு மீண்டும் வரும் என்று சொன்னார்களாம். எடுத்தார்கள், பார்த்தார்கள். நம்மவர்கள் பொய் சொல்வார்களா? நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தர்மம் இருக்கும், அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நியாயம் இருக்கும். தங்களுக்கு அல்லாத ஒன்றை தங்களது என்று சொல்வதற்கு அவர்களுடைய சரித்திரத்தில் இல்லை. அவர்கள் எல்லா ஆவணங்களையும் எடுத்து காட்டிய போது முழுமையாக அந்த அதிகாரிகள் ஒத்துக்கொண்டார்கள், இந்த இடம் உங்களுக்கு சேர்ந்தது என்றுதான். வெறும் 48 மணி நேரத்தில் அந்த நிலம் மீட்கப்பட்டது.
மீண்டும் அது நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய வசமாகியது. இன்றைக்கு பல மாடிகளை கொண்ட மாபெரும் தங்குமிடமாக அது உருவெடுத்திருக்கிறது. தமிழகத்தில் கூட இப்படி யார் சொத்துக்கும் ஆசைப்படாத ஒரு சூழல் வர வேண்டும் என்று நான் இந்த சிவபெருமானை வேண்டுகிறேன். இப்படி நாம் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உயிரே போயினும் உலகின் உன்னத நிலைக்கு நம்முடைய பாரதம் வர வேண்டும். அப்படி உலகின் உன்ன நிலைக்கு பாரத தாய் வருகிற பொழுது தமிழகத்திலும் மகத்தான முன்னேற்றம் வர வேண்டும். உலகத்தின் உச்சத்தை பாரத தேசம் தொடுகின்ற பொழுது பாரத தேசத்தின் உச்சத்தை தமிழகம் தொட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. அருமை சகோதரே, எந்த இடத்துல இங்கே நான் இருக்கிற பொழுது சொன்னார்கள், துணை குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் உங்களுக்கு ஒன்றைத்தான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எந்த இடத்திலே இருந்தாலும் நாம் என்றைக்கும் அகங்காரம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. மக்களில் ஒருவராய், உங்களில் ஒருவராய் என்றைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று கூறி இத்தகைய அற்புதமான விழாவிலே கலந்து கொண்டு தமிழையும் தமிழ் தாயையும் காசியையும் சிறப்பாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த நம்முடைய அத்துணை தமிழ்ச்சங்க ஏற்பாட்டாளர்களுக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றிதனை காணிக்கையாக்கி, வளமான தமிழகம், பலமான பாரத தேசம், இன்றைக்கும் என்றைக்கும் பாரத தேசம் ஒன்றுதான். எந்த தீய சக்தியாலும் பாரத தேசத்தை பிளவுபடுத்தவே முடியாது. ஒன்றுபட்ட பாரத தேசமே நம் உயிர் மூச்சு என்று கூறி, வாழ்க பாரதம், வாழ்க தமிழ் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. May I now request everyone to rise up for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दव शुभ नामे जाहे दव शुभ आशीष माहे गाहे दव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे Requesting the gathering to kindly remain until the dignitaries leave the